ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனாவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா கல்கி அவதாரா நரசிம்ம அவதாரா அச்சுதா அனந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா நான் வால்முனி செம்முனி ஜடாமுனி கருமுனி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறேன். நீங்க எதுவுமே பேச விடாது. நீங்க சொல்லாம சொல்றதான் ஜோசியோட ஜோசியத்துடைய சிறப்பு அதான். நீங்க எதுக்கு வந்தீங்க ஏன் வந்து சொல்லக்கூடாது. வால்முனி செம்முனி ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் உங்க அப்பா அம்மா சேர்த்து மொத்தம் நீ குடும்பத்துல 5 பேரு கூட போந்த சகோதரி அக்கா 2 பேரு 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. உன் தந்தை ஈரஞ்சுக்குள்ள பட்டுன்னு செத்துட்டாரு. ஒரு மர்மமான நோயில செத்துட்டார். அதாவது வாழ்க்கையே போயிடுச்சு அவருக்கு. கொலை பண்ணிட்டான். உங்க அப்பா வந்து போலீஸ் ஒண்ணு கேஸ் எடுக்கல சாமி. கட்சியில தற்கொலை அப்படின்ட்டாங்க. சொல்லுப்பா. தற்கொலை சொல்லிட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கும் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும். உங்க குடும்பத்தை பாதிச்ச இது பண்ணாங்க இல்லையா, கெடுத்தாங்க இல்லையா, அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு போச்சு. என்னாச்சு? அவன் கீழே விழுந்து டெய்லியும் தண்ணி அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு அவன் பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த குடும்பத்துல அந்த நிலைமை வந்துருச்சா? வந்துருச்சு சாமி. இப்போ வந்து போனா எல்லாருக்கும் உங்க அப்பா உதவி பண்ணுவாரு எல்லாருக்கும். ஆமா சாமி. உங்க அப்பா எல்லாருக்கும் உதவி பண்ணி நீங்களும் உதவி பண்ணீங்க அத்தவனுக்கு. ஆமா சாமி. ஏற்கனவே ஒருத்தர் ரூபா கொடுத்துருப்பீங்க அந்த குடும்பத்துக்கு, உதவி பண்ண குடும்பத்துக்கு. உங்க சொந்த ஜாதின்ற பேர்ல நீங்க ஒருத்தர் உதவி பண்ணீங்க, சொந்தக்காரன்ற பேர்ல பண்ணீங்களா? பண்ணனே சாமி. பண்ண உடனே அந்த ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்துட்டாங்க. திருப்பியும் பணம் கேட்டாங்க. திருப்பியும் பணம் கொடுத்தேன் சாமி. அவ கொடுத்த உடனே அந்த பையனுக்கு வந்து குடி, அப்ப பார்த்தாலும் குடி. அவங்க பையன் குடிதான் சாமி. எப்ப பார்த்தாலும் குடி. அந்த குடிய வந்து இறந்துட்டான். மருத்துவமனையில போய் சேர்த்தீங்க. அந்த படி வந்து நீ தான் சாவச்சிட்ட மாதிரி வந்துச்சு. கொடுத்த பணம் கேட்டா நீ உள்ள உன்னால தான் சேர்த்து போச்சு, நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஆமா சொல்றேன். உண்மைதான் சாமி. அப்போ ஒரு உதவி பண்ண போய் கட்சியில உபத்துல மாட்டீங்க. உதவி செய்ய போய் தான் சாமி இந்த உபத்துல மாட்டிக்கிட்டேன். இப்ப கட்சியில உண்மையில கொலைப்பழி வந்துருச்சு சாமி. நீ தான் என் பொள்ளைய கொலை பண்ணிட்டாங்க. ஆமா சாமி. என்னடா ஒரு பாவம் அறியாத உதவி செய்ய போய் உபத்துல மாட்டிக்கணுமே, ஒரு அர்ஜென்ட் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு போய் ஹாஸ்பிட்டல் மருத்துவம் சேர்த்தீங்களா? சேர்த்தேன் சாமி. ஒரு கீழே விழுந்தல போய் மருத்துவத்தை சேர்த்தீங்க. ஆமா கண்டிப்பா சாமி. ஏமா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குதாப்பா? கரெக்ட் சாமி. கரெக்டா தான் சாமி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மருத்துவம் உதவி செய்ய போய் கட்சியில உன் பேர்ல வீண் பழி வந்து நீ தான் சாவிட்ட, நீ தான் கொண்டுட்ட, என் பையனை குடி ஊத்தி கொண்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க சாமி. சொல்லுப்பா. ஆமாங்க சாமி. அப்படிதான் சாமி சொல்லிட்டாங்க. நேர்ல பார்த்த மாதிரி சொல்றேனா இல்லையா நானு? ஆமா சாமி. கரெக்டா தான் சாமி சொல்றீங்க. அதாவது நீங்களும் ஒரு பொண்ணை விரும்புனீங்க, லவ் பண்ணீங்க. ஆமா சாமி. அதுவும் தோல்வி ஆயிடுச்சு, ஒருதலைக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சாமி. ஒருதலைக்காத மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் திருப்பி பெத்தவங்கள பார்த்து அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண முடிவு எடுத்துட்டீங்க. ஆமா சாமி. எந்த மாசம் கல்யாணம்? இப்போ ஜனவரி மார்ச்சுக்கு மேலதான் சாமி. தை மாசத்துல கல்யாணம் பண்ண போறீங்க? தை மாசம் இல்லன்னா வைகாசி மாசம் சாமி. ஆமா அந்த சூழ்நிலை வந்துருச்சா? வந்துருச்சு சாமி. இதுல இருந்து மாற்றம் வரணுமா இல்லையா? ஆமாங்க சாமி. அந்த கொலைப்பழி நீங்கணும். சரி சாமி. நீ நிரபராதி நிரூபிக்கணும். ஆமா சாமி. ஏன்னா கல்யாணம் பண்ற நேரத்துல இந்த நேரத்துல வந்து இது மாதிரி ஒரு தடங்கள் வந்துச்சு, மன நிம்மதி இல்லாம இருக்க. கண்டிப்பா சாமி. கொடுத்த பணம் கேட்டா திருப்பி தரமாட்டாங்க. தரமாட்டாங்க சாமி. உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதை போட்டு இதை போட்டு மிரட்டுறாங்க. ஆமா சாமி. சொல்லுப்பா. ஆமாங்க சாமி. உண்மைதான் சாமி. அப்படிதான் சாமி சொல்றாங்க. ரோட்ல அடிப்பட்ட விட நிறைய பேர் ஏன் தம்மா ஹாஸ்பிட்டல்ல இட்டு போய் சேர்க்கறது இல்ல? ஆமா சாமி. இதனால்தான் கட்சியில நம்ம உதவி பண்ண போய் கட்சியில் நிறைய பேர் வம்பு வழக்கு கோர்ட்டு சந்திச்சிருக்காங்க. அதே நிலைமை உங்களுக்கு வந்துருச்சு சாமி. காவல்துறை நீ தான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மீன் பழி சுமத்திடுவாங்க அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டி. உனக்கு எதிரி பார்ட்டி இருந்தா இவர் தான் அந்த மாதிரி ஒரு எதிரி அண்டதி ஒன்னா சேர்ந்துட்டு கட்சியில ஒரு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிற மாதிரி நிலைமை வந்துடும். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள்
1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.